மாஸ்டர் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு ஜெயிச்சிருப்போம். ஸோ நாடாளுமன்ற தேர்தலால் தான் என்னால் ஜெயிக்க முடியல. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் விலாங்குட்டில் பார்த்தீங்கன்னா 5000 வாக்கு வாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா திணறி போய் துப்பு இல்லாமல் இருக்குன்ற மாதிரி அந்த கட்சியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா புலம்புற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளி விட்டாரு. சரி, நாங்கள் இது சட்டமன்ற தேர்தலாம் கிழிச்சிருப்போம்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு வட மாவட்டங்களில் வருதுல்ல, ஸோ அதிலே நின்று ஜெயிக்கலாமா கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியினே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே பாமக வலுவாக இருக்காங்க. பாமக பார்த்தீங்கன்னா கிளம்புறங்கன்னா நம்மளை 3வது இடத்துல டெபாசிட் கூட வாங்குறதுக்கான வழி இருக்கான்றதை உணர்ந்து 10 தோல்வி பழனிசாமியிலேருந்து நம்மளை ப்ரொமோஷன் 11 தோல்வி பழனிசாமியாக கொடுத்துருவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தனால தான் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தலை புறக்கணிச்சான்ற மாதிரி எல்லாருமே கட்சிக்குள்ள உள்வட்டாரத்துக்குள்ளே பேசுகிறாங்க. ரத்தங்களே இப்படி பேசினா அப்போ உட்கட்சியில எந்த அளவுக்கு உக்கிரமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்ற நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.